வணக்கம். நம்மளோட லாஸ்ட் வீடியோல எஸ்பிஐயோட ரிப்பேர் ஓன்ஸ் கண்டிஷன்ல எப்படி நம்போ பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்றதுன்றத பார்த்துருந்தோம். அது ரிசல்ட் எப்படி இருக்குன்றத இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலா அது ஒரு 3 நாளாவே அந்த டார்கெட் லெவலுக்கு நம்ம போகல. ஏன்னா 0.65 போட்டிருந்தோம். அதில டார்கெட் லெவல் போகல. அதனால 0.5% நான் மாத்தியிருந்தேன். அது ரிசல்ட்ட பார்ப்போம். ஆக்சுவலா இன்னைக்கும் வந்து டார்கெட் அச்சீவ் ஆகல. அதனால உங்களுக்கு எடுத்த எல்லா குவான்டிட்டியுமே ஸ்டாப் லாஸ்ல எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ நேத்துக்கான ரிசல்ட்ட பார்ப்போம். இது நேத்துக்கும் மார்னிங்ல அப்படிதான் இருந்தது. நான் திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ இப்பதான் அது சார்ட்ல நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்க என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா 12:44 இந்த டைம்ல என்ட்ரி எடுத்திருக்கு. முதல் மார்னிங் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் எக்ஸிஸ்ட் ஆனதால நம்ம கண்டிஷன் செக் பண்ண முடியல. ஸோ அந்த கண்டிஷன் செக் பண்ணணுன்றதுக்காக தான் நான் பெர்சன்டேஜ் கம்மி பண்ணி நான் திரும்பவும் ஆக்டிவேட் பண்ணேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து 599.55ல எடுத்திருக்கு. 25,000க்கான குவான்டிட்டி 42 குவான்டிட்டி எடுத்திருக்கு. 12:44க்கு 599 இந்த ரேஞ்சுக்கு. ஆக்சுவலா இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ்ல ஹைய பிரேக் ஆகி போகும்போது பை எடுத்திருக்கேன். ஸோ 599 599.55 599.55 இப்போ 0.5% டார்கெட்ல நம்ம 50% ஆஃப் குவான்டிட்டியவே நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ 50% குவான்டிட்டின்னும் போது 42ல 21 குவான்டிட்டிஸு 602.55 இந்த நம்பர்ல எக்ஸிட் ஆயிருக்கு. ரிமைனிங் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடியும் இல்லைங்களா? மார்க்கெட் முடியிற டைம்ல ரிமைனிங் குவான்டிட்டியும் எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த கண்டிஷன்ஸ் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதுன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் கன்டினியூஸ் அப்படின்ற கீவேர்ட் இருக்கு. இப்போ அந்த கீவேர்ட எப்படி யூஸ் பண்றதுன்னு இதில பார்ப்போம். இதில வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலியமா இத பார்க்கலாம். இப்போ ரிப்பேர் கன்டினியூஸ் எங்க யூஸ் ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷன் எடுக்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளே பார்த்துங்களேன். பேங்க் நிஃப்டில ஷார்ட் ஷேடல் போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஷார்ட் ஷேடல்ன்றது ஏடிஎம், சிஇபி 2யுமே செல் பண்ணுவோம். அது இப்போ என்ட்ரி ஆன என்ட்ரி பிரைஸ்னா ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து பேங்க் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் அபோவ் ஆர் பிலோ மூவ் ஆகுச்சுன்னா, எடுத்த 2 பொசிஷனும் எக்ஸிட் பண்ணிக்கணும். 2 பொசிஷனும் எக்ஸிட் பண்ணிட்டு, அப்போ உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் பிரைஸ் என்ன இருக்கோ, அந்த இடத்துல நியூ சேடல் எடுக்கணும். இதுதான். ஸோ திரும்பவும் பேங்க் நிஃப்டி அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் மேலேயோ இல்லை கீழேயோ மூவ் ஆச்சுன்னா, அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணிட்டு, அந்த டைம்ல உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஸ்பாட்ல என்ன இருக்கும், அந்த நியூ ஷேடல் ஆட் ஆகும். ஸோ இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதில் ஒரு யூனிவர்சல் எக்ஸிட்டும் வச்சிருக்கேன். டார்கெட் 5,000 வந்தா எக்ஸிட் ஆயிடணும். இல்ல -5,000 போச்சுன்னா, லாஸ் போச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். அப்படி இல்ல 3 மணிக்கு மேல எக்ஸிட் ஆகணும். இதான் ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன்ஸ். இப்போ இத எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஷார்ட் ஷேடோ நேம் கொடுத்துக்கங்க. ஓ டைம் இப்பதான் நம்பர் 9:20க்கு மேல எடுக்கிற மாதிரி போடுவோம். அது மாதிரி டைம் லெஸ் தென் 14:45 ஒரு 2:45க்குள்ள என்ட்ரி இருக்கணும். அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு போடுறோம். இங்க பார்த்தீங்கன்னா, நெட் குவான்டிட்டி இந்த கீவேர்ட யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க பொசிஷன் டீட்டெயில்னு குடுத்துட்டு 0 குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும். இப்போ பொசிஷன் டீட்டெயில் எதுவுமே இல்ல. 0ல இருக்குன்றதால எடுத்துரும். இப்போ எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் எடுக்கும்போது என்ன பண்ணும்னா, எடுக்காது மறுபடியும். ஏன்னா பொசிஷன் டீட்டெயில்ல 0 குடுத்தோம். அதுக்கப்புறம் 0 இல்ல. பொசிஷன் எடுத்தாச்சு. அதனால ஃபர்தரா எடுக்காது. நம்மளுக்கு ரிப்பீட்டடா எடுக்கணுன்றதுக்காக நெட் குவான்டிட்டி இந்த கீவேர்ட யூஸ் பண்ணிட்டு, ட்ரேடட் இன்ஸ்ட்ருமென்ட் நேம்
அண்டர்லைங் வந்து நிஃப்டி பேங்க். செட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் செட். ஏன்னா ஒரே செட் தான் யூஸ் பண்ணுவோம். செட் நம்பர் 1, கண்டிஷன் நம்பரும் 1 தான். லெக் நம்பர் 1. இங்க 2 லெக் வரும். ஆக்சுவலா சிஇபி ரெண்டுமே செல் பண்ண போறோம். இது லெக் 1க்கான கண்டிஷன் குடுக்குறோம். ஸோ நெட் குவான்டிட்டி ஆஃப் செட் 1, கண்டிஷன் 1, லெக் 1. இந்த ஃபர்ஸ்ட் லெக்ல உள்ள அந்த குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும். 0. ஸோ நெட் குவான்டிட்டி சி 0வா இருக்கணும் அண்ட் அடுத்த லெக்கும் 0வா இருக்கணும். நெட் குவான்டிட்டி ஆஃப் செகண்ட் லெக். நெட் குவான்டிட்டி 112. லெக் நம்பர் 2. இது புட் ஆப்ஷனுக்கான லெக். இதுவும் 0வா இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் 2 லெக்கும் 0வா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டேடல் வந்து எடுக்கணும். ஸோ இது என்ட்ரி கண்டிஷனு. சப்மிட் கொடுத்துருவோம். இங்கே பொசிஷன் பில்டரில் ஆட் பண்ணணும். ஆட் போயிட்டு செல் பண்ண போகிறோம். எக்ஸ்சேஞ்சில் NFO செலக்ட் பண்ணிங்க. NFO ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதில் உள்ளதில் என்ன டைப்பு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஇ செல் பண்ண போகிறோம். ஸோ கால் செலக்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைங் வந்து நிஃப்டி பேங்க்கு. ப்ராடக்ட் நார்மல்ன்றது டெலிவரிக்கானது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு எக்ஸிட் பண்ண போகிறோம் இங்கே. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிங்கன்னா எம்ஐஎஸ் செலக்ட் பண்ணிங்க. எம்ஐஎஸ்ன்றது இன்ட்ராடேக்கானது. இன்ட்ராடே எக்ஸ்பைரி வந்து கரண்ட் வீக்லி எக்ஸ்பைரி எடுத்துரும். குவான்டிட்டி வந்து லாட்ஸு 1 ஒரு லாட்டு. ஸோ இங்கே ஸ்ட்ரைக்குன்றது பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரேட்ரானில் வந்து ஏடிஎம் அப்படின்னு சொல்கிறது பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் குறிக்கும். பேங்க் நிஃப்டி ஆர் வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தால் கூட அதோட ஃபியூச்சர் ப்ரைஸை தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணோம். ஆனால் உங்களுக்கு ஷேடலில் நீங்கள் ஃபியூச்சர் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கும் இன்னொரு ஸ்ட்ரைக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஸ்டேடல் போகும்போது நீங்கள் பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்பாட்டை பேஸ் தான் எடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ரவுண்டு. இந்த ரவுண்ட் கீவேர்டை இங்கே யூஸ் பண்ணுவோம். ரவுண்டு வேல்யூவில் வந்து எல்டிபி பேஸ் வந்து 100. பேங்க் நிஃப்டியோட ஒரு ஸ்ட்ரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மல்டிபிள்ஸில் தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே. அதனால் பேஸ் வந்து 100ன்னு கொடுத்துருக்கீங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் NFO நிஃப்டி பேங்க். ஓகே, சப்மிட் கொடுத்துருங்க. ஆடு கொடுத்தாச்சு. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சிஇ ஆட் பண்ணிட்டோம். செகண்ட் லெக் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க, இது காப்பி பண்ணுங்கள். காப்பி பேஸ்ட்டு. இப்போ திரும்ப இதே ஆட் ஆகிடுச்சு. இப்போ எடிட் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். இது புட் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இப்போ எக்ஸ்சேஞ்ச் NFO தான். டைப் வந்து புட்டு செலக்ட் பண்ணணும். புட்டு இங்கே நீங்கள் டைப் மாற்றினோடனே இங்கே அண்டர்லைங்க உங்களுக்கு வேறு வந்துடும். டிஃபால்ட்டு வந்து நின்றுடும். எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா கரண்ட் மந்த்துக்கு வந்து நின்றுடும். ஸோ அதனால் நாங்கள் செக் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நீங்கள் இங்கே மட்டும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த என்ட்ரி எடுக்காது. ஸோ அதனால் திரும்ப அண்டர்லைங்க நீங்கள் நிஃப்டி பேங்க்குக்கு மாற்றணும். அதே மாதிரி எக்ஸ்பைரியும் கரண்ட் வீக்குக்கு மாற்றணும். இங்கே நீங்கள் ஸ்ட்ரைக்கோட எஃபெக்ட்ஸை மாற்ற தேவையில்ல. ஏன்னா சேம் தான் இதுக்கு. அந்த ரவுண்ட் நம்பரில் உள்ளதை எடுக்க போகுது. அதனால் அது சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் எல்லாம் பண்ணியாச்சு. அப்டேட்டு க்ளோஸ். ஸோ 2 லெக்கும் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ இங்கே ரிப்பேர் இருக்கு இல்லையா? ரிப்பேர் கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்பேர் ஒன்ஸ்ன்னு காட்டும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இங்கே. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிப்பேர் கண்டினியூ செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்த 2 லெக்கும் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம இங்கே. அப்போ என்ன பண்ணுறோன்னா நெட் குவான்டிட்டி சிஇபியும் இப்போதைக்கு இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இதை காப்பி பண்ணிங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. இது ரிமூவ் பண்ணிக்கலாம். டைமிங் நம்மளுக்கு தேவையில்ல. டைமிங் தேவையில்ல. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நெட் குவான்டிட்டி இப்போ நீங்கள் செல் பண்ணுறீங்க இல்லையா? பேங்க் நிஃப்டியோட ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா 25 குவான்டிட்டி. செல் பண்ணுறதுனால அது -25 அப்படின்னு ரெக்கார்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுறோன்னா நெட் குவான்டிட்டி 111 இஸ் ஈக்குவல் டு -25ன்னு போடுங்க.
-25. ஓகே. அதே மாதிரி 112க்கும் -25. சிஇபி ஒரு லாட் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் பிரைஸ் இந்த எடுத்தீங்க இல்லையா, ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு இல்லையா, அந்த லெவல்ல இருந்து 100 பாயிண்ட் மேலே இல்லை கீழே போகுது அப்படின்ற கண்டிஷனை கொடுக்குறீங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்டிஷன் இதை ஆட் பண்ணதை விட இங்கே இருக்கு இல்லையா, குரூப் இருக்கு இல்லையா, குரூப் நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஏன்னா குரூப்பில் ஆர் கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு ப்ளஸ் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா இங்கே அண்டில் வந்து நிற்கும். இதை நீங்கள் ஆருக்கு மாற்றிக்கிங்க. ஆருக்கு மாற்றிக்கிட்டா இப்போ மெயின் கண்டிஷன் அண்டில் தான் இருக்குது. 1, 2, 3 இந்த 3 கண்டிஷனையும் மேட்ச் பண்ணாதான் அது எக்ஸிட் ஆகணும். சரிங்களா? பட் இந்த கண்டிஷனில் ஒன்று மேலே போகணும் 100 பாயிண்ட்டு, இல்லை 100 பாயிண்ட் டவுனில் போகணும். ஸோ ஆர் கண்டிஷன் இங்கே வரணும். ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா குரூப்ன்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா எல்டிபி ஓகே கொடுங்க. என்எஃப்ஓ நிஃப்டி பேங்க் எல்டிபி ஆஃப் என்எஃப்ஓ நிஃப்டி பேங்க் இது வந்து ஸ்பாட் ப்ரைஸை மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் இது வந்து கிரேட்டர் தென் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா சிஇபி, அது ஏதாவது ஒன்று எடுத்தால் நம்ம போதும். ஒன்று ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா ரெண்டுமே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக தான் இருக்கும் போது அதனால நம்ம லெக் ஒன்னே ரெஃபரன்ஸாக வச்சுக்கோமே. ஸோ எல்டிபி ஆஃப் பேங்க் நிஃப்டி இஸ் கிரேட்டர் தென், இங்கே ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் போடுங்க. ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே எடுத்துருக்கு இல்லையா, அதோடைய ஸ்ட்ரைக் இங்கே ஃபீல்டில் ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணணும். அண்டர்லைங் வந்து நிஃப்டி பேங்க்கு. ஸோ செட் நம்பர் 1, கண்டிஷன் நம்பர் 1, லெக் நம்பர் 1. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸு நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து 100 பாயிண்ட் மேலே போகணும். அப்போ ப்ளஸ் நம்பர் 100 கொடுத்துருங்க. ஓகேங்களா? இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்போ சப்போஸ் நீங்கள் எடுத்த சிஇபி அதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 41,000 அப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ பேங்க் நிஃப்டி வந்து 41,000லேருந்து 100 பாயிண்ட் மேலே போகணும் அப்படின்றது இந்த கண்டிஷன் சொல்லுது. ஓகேங்களா? அப்போ நம்ம 2 பொசிஷனும் எக்ஸிட் பண்ண போகிறோம். அதுக்கான கண்டிஷன் இது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லெவல்ல இருந்து பேங்க் நிஃப்டி 100 பாயிண்ட் கீழே போனாலும் எக்ஸிட் பண்ணணும். அதுக்கு நெக்ஸ்ட் கண்டிஷன் எல்டிபி இங்கே வந்து லெஸ் தென் போடணும். எப்படி காப்பி பண்ணீங்க, -100. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த 3 கண்டிஷனும் மேட்ச் ஆச்சுன்னா ஆல்ரெடி எடுத்த ஸ்ட்ராடல் பொசிஷன் ரெண்டுமே எக்ஸிட் பண்ணணும். அதுக்கான கண்டிஷன் இது. ஸோ இங்கே எக்ஸிட் பண்ணுறதுக்கு எப்பயுமே இந்த ரிப்பேர் ஒன்ஸ், ரிப்பேர் கண்டினியூஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல பொசிஷன் இந்த பார்ட்டை ஃபில் பண்ணணும். நம்ம கம்பல்சரி ஃபில் பண்ணணும். நீங்கள் இதை ஃபில் பண்ணாமல் அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் பண்ண இந்த கண்டிஷன் இருக்காது. இதெல்லாம் டிசேபிள் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் நீங்கள் ரிப்பேர் ஒன்ஸோ ரிப்பேர் கண்டினியூஸோ கொடுக்குறீங்கன்னா கம்பல்சரி இந்த பொசிஷன் பில்டரில் இமீடியட்டாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ண பிறகு தான் நீங்கள் அப்டேட்டை கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுத்த அந்த 2 செல் பொசிஷனையும் எக்ஸிட் பண்ண போகிறீங்க. ஸோ செல்லுக்கான எக்ஸிட் பார்த்தீங்கன்னா பை பொசிஷன். அப்போது இந்த 2யும் பை பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ இங்கே போயிட்டு பை. இப்போ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்குன்றதுல மாற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா இங்கே ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸை எடுத்தோம். இப்போ 100 பாயிண்ட் மேலே போயிடுச்சு இல்லையா, இப்போ திரும்ப நீங்கள் வந்து ஸ்பாட் ப்ரைஸில் உள்ளதை எக்ஸிட் பண்ணுன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு ஷேடலில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பை கூடும். அதில் இருக்கிற பொசிஷன் எக்ஸிட் பண்ணாது அது. அதனால் அதில் எடுத்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணணுன்றதுக்கு ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட்
அதோட ஸ்ட்ரைக்கு எடுத்த பொசிஷனோட ஸ்ட்ரைக்கு உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதை எக்ஸிட் பண்ண போகிறோம். பேங்க்கு 1 1 1 சப்மிட் கொடுத்துட்டு இதில் வேறு எதுவும் மாற்ற வேணாம். ஓகேங்களா? சி எக்ஸிட் பண்ண போகிறீங்க, அதுக்கான கண்டிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை அப்டேட் பண்ணிடுங்க. க்ளோஸ். இப்போ அடுத்தது செகண்ட் லெக்கையும் நம்ம எக்ஸிட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இதை காப்பி பண்ணுங்க, இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ இதை மாற்றணும், போயிட்டு இங்கே பை பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரைக் பேங்க் செட் 1 கண்டிஷன் 1 லெக் 2 செகண்ட் லெக் எக்ஸிட் பண்ணோம். சப்மிட் அப்டேட் க்ளோஸ். அவ்வளோதான், இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ யூனிவர்சல் எக்ஸிட் இதை ஆட் பண்ணணும். இப்போ ஆட் நம்ம 3 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து மேட்ச் ஆனால் யூனிவர்சல் எக்ஸிட் நடக்கணும். அப்போ இங்கே ஆர் கண்டிஷன் செலக்ட் பண்ணணும். 3 கண்டிஷன் போட போகிறோம். ஸோ இங்கே பிஎன்எல், இந்த பிஎன்எல் வந்து கிரேட்டர் தேன் நம்பர் 5,000 ருபீஸ்க்கு மேலே போனால் ஸ்ட்ராட்டஜி மொத்தமாக எக்ஸிட் பண்ணிக்கன்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா பிஎன்எல் லெஸ் தென், ஸ்டாப் லாஸுக்கு நீங்கள் போடும்போது மைனஸ் ஆட் பண்ணணும், ஞாபகம் வச்சுங்க. பிஎன்எல் லெஸ் தென் -5,000. அப்படி ரெண்டுமே கண்டிஷன் மேட்ச் ஆகலைன்னும் போது டைம் உங்களுக்கு 3 PM மேலே எக்ஸிட் பண்ண சொல்கிறோம். ஸோ டைம் greater than 15 hours. சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போது இதில் அட்வான்ஸ் செட்டிங்கில் இப்போ ரீஆக்டிவேஷன் ஆன் எக்ஸிட் ஆஃப்டர். இப்போ ஈவினிங் 3 மணிக்கு உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடுது இல்லையா? ஸோ திரும்ப நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் டேயில் நம்ம வந்து திரும்ப அதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு 1/2 அன் ஹவருக்கு மேலே எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 6 ஹவர்ஸ் போட்டுக்கலாம், 6 ஹவர்ஸு. இதில் செக் கண்டிஷன்ஸ் எவ்ரி 1 மினிட் இருக்கும் டிஃபால்ட்டாக. அதில் ஃப்ரீ அக்கௌண்ட்லேருந்து 1 மினிட் தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ ஏதாவது பிளான் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் செக் கண்டினியூஸ்லி கொடுக்க முடியும். செக் கண்டினியூஸ்லி இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் கண்டிஷன் செக் ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன். இப்போ நம்ம என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா 9:20 கொடுத்துருக்கோம். அப்போ 9:20ன்றது மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து எடுக்கிறோம். அப்போ நம்ம இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு செக் பண்ணுற கண்டிஷனும் 5 மினிட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அது அப்போ ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்துரும். இது நம்மளுக்கு தேவையில்லை, இது ஏன்னா 3 மணி தான் எக்ஸிட் பண்ணுறோம். அதனால் நம்ம இதை சேஞ்ச் பண்ணவும் தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். கிரியேட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ டெப்ளாய், ஸோ பேப்பர் ட்ரேடிங்க்கு டெப்ளாய் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி வாஸ் டெப்ளாய் சக்ஸஸ்ஃபுல்லி. டெப்ளாய் ஆகிடுச்சு. இப்போ மண்டேலேருந்து நம்ம இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம்.